Praise the Lord. Welcome to Word of Life. இந்த வீக் ஃபுல்லாக நம்ம தியானிக்கிறதான தலைப்பு கத்தரிடத்தில் நாம் பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கத்தர் நமக்கு எப்படி பலனளிக்கிறார் அப்படின்றதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறதான நபர் யோசேப்பு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இங்க பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறார் எகிப்து தேசத்துக்கு. யோசேப்புக்கு கத்தர் கொடுத்த சொப்பனத்துக்கும் இப்ப நடக்கிற காரியங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம நடக்குது. அப்ப நமக்கே ஒரு சந்தேகம் வரும், நிஜமாலுமே கத்தர் அதை நிறைவேற்றுவாரா? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் பாவத்திற்கான வழி தானாய் திறக்குது. உடனேயும் யோசேப்பு சொல்றாரு, நான் இந்த பாவத்தை கத்தருக்கு விரோதமாய் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தருக்காக அந்த பக்தி வைராக்கியத்தை காண்பித்தது நிமித்தமாக கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. அது கவுண்ட்லெஸ் பிளெஸிங். நாங்க பாருங்க 41வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொல்ற காரியம், இவ்வளவு நாள் எல்லாரும் அவர் மேல யோசேப்பின் மேல வைத்திருந்த அபிப்பிராயம் என்னன்னா, இவர் தவறு செய்து அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அந்த ஒரே நாளில் அவருடைய டைட்டில் மாறுது. அந்த இடத்துல பார்வோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவனும் இல்லை. இவ்வளவு நாள் இவனை பாவின்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா இன்று ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவன். அதே போல பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல விவேகமும் ஞானமும் உள்ளவன் எகிப்து தேசத்துல இவனை போல வேற ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் கத்தர்னால அந்த ஆசீர்வாதத்தை அதோட ஸ்டாப் பண்ணிக்கவே முடியல. அதுக்கு அடுத்த பார்வோன் சொல்றாரு, உன்னை அரண்மனைக்கு அதிகாரியாக்குனேன், அது மட்டும் பத்தாது, எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்குனேன், உனக்கு எகிப்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன், நீ எங்களை போலவே நீ வஸ்திரங்களை போட்டுக்கோ, உனக்கு எல்லா அணிகலன்களையும் கொடுக்கிறேன், நீ என்னுடைய ரதத்தின் மேல ஏறி போலாம். அதோடு நிறுத்தி கொள்ளல, உனக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோசேப்பு எகிப்து தேசத்தையே சுற்றி பார்க்க போனாராம். எகிப்துனா என்ன ஏதுன்னே தெரியாது, ஆனா அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். நாம் கூட நிறைய வேளையில நினைப்போம், இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லையே, இப்படி ஒரு உயர்வு எனக்கு வருமா, என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சந்ததி ஒரு எந்த ஸ்தானத்துக்கு வருவாங்களா, என்னுடைய இன்கம் ரொம்ப கம்மி, என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் எப்படி முன்னேறது அப்படின்னு நீங்க ஒரு வேளை ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சீக்ரெட் தான், கத்தருக்காக நம் பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது கத்தருடைய கிருபை நம்முடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். கத்தர் அதை தான் சொல்றாரு, தகுதி இல்லாதவனை என்னுடைய கிருபை தகுதிப்படுத்தும். நாம் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கத்தர் அவருடைய தகுதியை நம்முடைய தகுதியாய் பார்த்து நமக்குரிய உயர்ந்த ஸ்தானங்களை நம்ம எட்ட முடியாத உயரத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்தி கத்தர் அழகு பார்க்க கத்தர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். கத்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you all. Thank you.